நாகும் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனம் வரை. நாகும் chapter 3 verse 1 to 19. வசனம் 3. இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்து இருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. Who drew this bloody city? It is all full of the lace, hard and reverie. This prey dependent not. வசனம் 2. சவுக்குகளில் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்களின் கடகம் வென்று ஓடுகிற சத்தமும், the noise of the whip and the noise of this relating of the wheels and of the pressing horizon of these jumping chariots. வசனம் 3. வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துளுகுகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை, அவர்கள் பிணங்களிலே இடறுகிறார்கள். பிணங்களுக்கு தொகை இல்லை, அவர்கள் பிணங்களிலே இடறுகிறார்கள். The horsemen are lifted up and both and the bright sword and the slaughtering sharp, and there is a multitude of slain, and a great numbers of the crosses, and there is no end of their corpses. They stumble upon these corpses. வசனம் 4. தன் வேசித்தனங்களினாலே ஜாதிகளையும் தன் சூனியங்களினாலே வசங்களையும் விற்கிற மகா சூனியக்காரரையும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசிகளின் நிமித்தமும், because of this multitude of these wardens have these ferrets, helots, the ministries have the watchcrafts that and shall it nations their triggered here freedoms and families triggered here and watch crafts. வசனம் 5. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரித்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிறுவனத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மனதையும் தெரிய பண்ணி, behold, I am against thee, said the Lord, and I have fast, and I will discover these tricks upon thy face, and I will and show the nations thy and nakedness, and these kingdoms and thy shame. வசனம் 6. உன்மேலே தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். And I will cause an abominable fit upon thee and make thee well, and I will set thee as a gazing stroke. வசனம் 7. அப்பொழுது உன்னை காண்கிறவனெல்லாம் நினைவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டோடி போவேன். And it shall come to the pass that all that and look up, the shall flee from thee and say, Nineveh is a lay waste, who will and be moved. Your invention shall and I shake confrontrious for thee. வசனம் 8. நீதிகள் மத்தியிலிருந்து நோ
அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமே. அதைச் சுற்றிலும் தண்ணீர் இருந்தது. சமுத்திரமும் அதன் அரணும் சமுத்திரங்கள் அதன் மதிலுமாயிற்று இருந்தது. And thou had better than Populus. No, that and was and true among these rivers and that and had and the waters round about it was and rampart was and the sea and here and well and was and from the sea. வசனம் 9. எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணி இருந்த சேனையால் அதற்கு பலனாக இருந்தது. பூத்ததும் லூபீமும் அதற்கு சகாயமாயிருந்தது. Ethiopia and Egypt were here and strength and it was an infinity, but and the limb were and the helpers. வசனம் 10. ஆயினும் அவள் குடி விடாக்கப்பட்டு சிறையிருப்பிலேயே கொண்டு போகப்பட்டாள். அவள் குழந்தையை எல்லா வீதிகளிலும் முகனைகளிலும் மோதியடிக்கப்பட்டார்கள். அவளுடைய கணவன் பேரில் சீட்டு போட்டார்கள். அவனுடைய பெரியவர்கள் எல்லோரும் சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள். He rose and sea and carried away. She went into the captivity here and young and children also were there in the peace at the stop of all the streets, and they cast lots for here an honorable man, and all the great men were bound in the chains. வசனம் 11. நீயும் வெறி கொண்டு ஒளிந்து கொள்வாய். நீயும் உன் சத்துருக்களுக்கு தப்ப அரணான கோட்டையையும் தேடுவாய். Thou also shalt be and drunken. Thou shalt be and hid, and thou also shalt seek strength because of the enemy. வசனம் 12. உன் அரண்களெல்லாம் முதல் பாழாக்கும் பழங்களுள்ள அத்தி மரங்களைப் போல் இருக்கும். அவைகள் குலுங்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயிலே விழும். All they stronghold and shall be like fig trees with these figs, if when they be and shaken they shall even fall in the mouth of the sea enter. வசனம் 13. இதோ உன் நடுவிலே இருக்கிற ஜனங்கள் போடிகள், உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்துருக்களுக்கு முன் திறவுண்டு போகும். அக்கினி உன் தாழ்பாள்களை பட்சிக்கும். Behold, the people in this midst of thee, and the women these gates of the land shall be set wide open unto thine enemies, this fire shall devour thee. வசனம் 14. முற்றுகைக்கு தண்ணீர் மொண்டு வை, உன் அரண்களையே பலப்படுத்து. சேற்றிலே போய் களிமண்ணை மிதி, சூளையை வெட்டி போடுத்து. Drown these and waters of for these again for thee, they and strong and old and go into clay, and tread on these mothers and make and strong this proclaim. வசனம் 15. அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னை சங்கரிக்கும். அது பச்சை கிளிகளைப் போல உன்னை பட்சித்து போடும். உன்னை பச்சை கிளிகளைத் தானே யாக்கிக்கொள், உன்னை வெட்டி கிளிகளைத் தானே ஆக்கிக்கொள். There shall this fire and devour thee, the sword and shall cut thee off, it shall eat and thee up like
the can't make the self my house, this can't make the self many, as the lucky. வசனம் 16 உன் வர்த்தகரையே வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய். இந்த பச்சை கிளிகளின் பருவி பறந்து போகும். Those as an multitude they and myriads above the stars of heaven, the caravan supplied and the flag. இவை வசனம் 17 உன் மகோடு ஒருத்தனர் வெட்டுக்கிளிகளுக்கு உன் தாளகர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாயிருக்கிறார்கள். அவைகளை குளிர்ச்சியான நாளிலே ஓலிகளின் பழையமாய்க்கை சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போகும். பின்பு அவைகளில் இருக்கும் இடம் இன்னதென்று தெரியாது. They crowned and heard the locust and the captains as the great grasshoppers which encamp in this age in this cloud and day. But when the sun has struck, they flee away, and there are peace in the north and Canaan and there where and they are. வசனம் 18 அசிரியா ராஜாவே உன் மேய்ப்பர்கள் இறங்குவார்கள், உன் பிரபலஸ்தர் படுத்து இருப்பார்கள், உன் ஜனங்கள் பர்வதங்களின் மேலே சிதறியிருக்கிறார்கள், அவைகளை கூட்டிச் சேர்ப்பவன் இல்லை. He separated slumberer, O king of the Assyria. The nobles shall endure in the earth. The people is the straight upon the mountains, and no man and gets rid them. வசனம் 19 உன் நெருக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது, உன் செய்தி கேட்பவர் யாவரும் உன் பெயரிலே கை இட்டு வருவார்கள். உன் பொல்லாப்பு எந்த நேரமும் யார் பேரில் தான் பயமற்று போயிற்று. There is no healing. Are these bruises thee and wounds? Isn't gross and all the near and the broad? Have thee shall unclap their hands over thee, for upon whom and hate and not and the wickedness paused and continually.